வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அம்மா மகள் சேனல். இன்றைக்கி நம்ம சம்மர் ஸ்பெஷல் ஃப்ரூட் வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு ஸ்வீட் வந்து செய்ய போகிறோம். இது சீஸ்னல் ஃப்ரூட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு வந்து சம்மர் டைமில் நிறையாவே கிடைக்கும். என்னன்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு தர்பூசணி வச்சு ஒரு ஹல்வா தான் நம்ம பண்ண போகிறோம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதே டைமில் ரொம்ப சட்டனி ஈஸியாக பண்ணிடலாம். இது கோதுமை ஹல்வா பண்ணுறதை விட டைம் வந்து கம்மியாக தான் வந்து இதுக்கு எடுக்கும். ஸோ ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். சரி வாங்க, இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ சம்மர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாட்டர்மெலன்ஸ் வந்து நிறையவே கிடைக்கும். ஸோ நம்ம அது ஃப்ரூட்ஸாக நம்ம வந்து நிறையா சாப்பிடுவோம். நிறையா அதில் தண்ணி சத்து இருக்கிறதுனால இந்த ஃப்ரூட்டை வந்து சம்மர் டைமில் வந்து டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இந்த ஃப்ரூட்ஸை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து சரி ஓகே டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாட்டர்மெலன், அதாவது தர்பூசணி ஹல்வா வந்து நான் வந்து ட்ரை பண்ணேன். ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு 3 கப் அளவுக்கு நான் வந்து இந்த மாதிரி வாட்டர்மெலன்ஸை சின்ன சின்னதாக அந்த சங்க்ஸ் மாதிரி கட் பண்ணி சின்ன சின்ன க்யூப்ஸாக நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம இது மிக்சியில் போட்டு தான் அரைக்க போகிறோம். பெரிய பெரிய பீஸஸாக போட்டிங்கன்னா கரெக்டாக அரைப்படாது. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இது சீட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணாலும் ஓகே தான், ரிமூவ் பண்ணாட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அப்படியே நீங்கள் கிரைண்ட் பண்ணிடலாம். இப்போ ஜூஸ் வந்து எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம ஒரு வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டிடலாம். ஏன்னா வந்து நம்மளுக்கு சில பீஸ் அரைப்படாமல் இருக்கும், இல்லைன்னா சக்கை மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ கொட்டையோடு சேர்த்து நம்ம அரைக்கிறோம். ஸோ அதை அந்த கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து வடிகட்டிக்கலாம். இதில் வந்து வேறு எதுவுமே தண்ணிலாம் நீங்கள் சேர்க்க வேண்டாம். இருக்கிற ஜூஸ் வச்சு நம்ம வந்து வாட்டர்மெலன் ஹல்வா வந்து பண்ணலாம். ஏன்னா நீங்கள் தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிரும், நல்லா இருக்காது அதுக்கப்புறம். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா எவ்வளோ தூரம் ஸ்ட்ரெயின் பண்ண முடியுமோ அதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த ஜூஸ் வந்து நம்ம நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. ஸோ இதில் வந்துட்டு நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறேன். எதுக்கு இந்த கார்ன்ஃப்ளவர் மாவுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து ஹல்வாவோட கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஏன்னா சில டைம் வாட்டர்மெலன் வந்து டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்கும், ஸ்வீட்னஸ்ஸு. ஸோ அதுக்காண்டி வந்து நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் வந்து சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுப்பில் சேருங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறப்போ வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சி வரும். அல்வா பதத்துக்கு நம்மளுக்கு வந்து எடுத்துகிட்டு வரலாம். அதுக்காக தான் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு. ஸோ ஈஸியாக வந்து 2 பொருள் வச்சு நம்ம ஈஸியாக வந்து ஹல்வா பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இதை வந்து அடுப்பில் சேர்த்துடலாம். நடுவில் நல்லா வந்து இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நான்ஸ்டிக் கடாயை எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக் கடாய்னா வந்துட்டு நம்மளுக்கு ஹல்வா வந்து நல்லா சூப்பராக வந்து ஒட்டாமல் வந்து வரும். அதுக்காண்டி வந்து நான்ஸ்டிக் கடாயை எடுத்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வந்திருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ இந்த ரெட்டிஷ் கலர் வந்து நேச்சுரலாகவே வந்து ஃப்ரூட்லேருந்து கிடச்ச கலர் தான் இது. நான் வேறு எதுவுமே கலர் ஆட் பண்ணல. இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப லைட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரெட் கலர் நீங்கள் வந்து ஃபுட் கலர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஓரளவுக்கு திக்கானதுமே நம்ம வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இப்போ நான் நெய் சேர்த்துக்கிறேன். இந்த நெய் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் ஆனால் ஹல்வாவுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து நீங்கள் நெய் சேர்த்திங்கன்னா நல்லாவே சூப்பராக இருக்கும்.
ஸோ இந்த ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெய் சேர்த்தோன்னே வந்து அந்த ஹல்வா வந்து பார்த்திங்கன்னா அப்படி நல்லா தலைன்னு இருக்கும். ஸோ இந்த இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த செக்ஷன் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த மாதிரி வந்து நல்லா ஒட்டாமல் வரணும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி அளவுக்கு நம்ம வந்து அப்படியே வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த டைமில் வந்து கை விட்டுறக்கூடாது. நம்ம கை விடாமல் ஃபுல்லாக கிண்டிகிட்டே இருந்தால் தான் வந்து இது ஒட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி சைட்ஸில் எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி வந்து எடுத்து ஸ்க்ராப் அவுட் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஸோ இன்னும் வந்து கன்சிஸ்டன்சி வரல, நம்மளுக்கு வந்து இன்னும் வந்து கிண்டிகிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம சுற்றுறப்போ வந்து அந்த மொத்த மிக்சரும் அப்படியே வந்து சுருண்டு வரணும். ஸோ இப்போ நான் தேவையான அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். நடுவில் இந்த மாதிரி வந்து நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க. ஸோ டோட்டலாக நான் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நெய் சேர்த்துருந்தேன். இப்போ ஹல்வா பார்த்தீங்கன்னா நல்லா தலைன்னு இருக்குது. இது மாதிரி வந்து கிண்டிகிட்டே இருக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா திரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். ஸோ இந்த டைமில் வந்துட்டு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து முந்திரி பருப்பை வந்து நல்லா சின்னதாக சாப் பண்ணி நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட வந்துட்டு அந்த வெள்ளரி விதையோ இல்லை வந்துட்டு பூசணிக்காய் விதை இருந்துச்சுனாலும் நீங்கள் அதையும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நல்லா கெட்டியாகும். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு கேக் மோல்ட்லேயோ இல்லை ஒரு பிளேட்லேயோ வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடலாம். ஸோ நான் வந்துட்டு இதை கேக் மோல்டு தான் எடுத்துக்கிறேன். அதில் வந்து கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி விட்டுடலாம். எதுக்குன்னா வந்து ஒட்டாமல் வந்து நம்மளுக்கு வரும், அதுக்காக. இப்போ வந்து நம்ம இந்த ஹல்வா வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ ஒட்டாமல் அவ்வளோ அழகாக வருதுன்னு பாருங்கள். இது நல்லா வந்து சமமாக வந்து நம்ம பரப்பி விட்டுடலாம். ஒரு 1/2 hour வந்து இதை வந்து அப்படியே ரெஸ்ட்டில் வச்சாச்சு. ஸோ நல்லா சூடாகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஸோ பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் இது அவ்வளோ வாயில் போட்டோன்னே நல்லா சூப்பராக வந்து மெல்ட் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ ஈஸியாக வந்து நம்ம கோதுமை ஹல்வா விட இதை வந்து ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். ப்ளஸ் டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா பவுன்ஸியாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி அல்வாக்கு. ஸோ இதை நம்ம பிளேட்டிங்க்கு நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். பாருங்கள் சூப்பரான ஹல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ பவுன்ஸியாக இருக்குது. இது வாயில் போட்டோன்னே அவ்வளோ சூப்பராக வந்து கரைஞ்சிரும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். எங்களோட புது வீடியோஸை நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.